சாய்ராம். எல்லோருக்கும் இறைவனை பற்றி நினைத்து கொண்டிருப்பதற்கும் அவர் புகழை பாடுவதற்கும் எல்லோருக்குமே பிடிக்கும். அதற்காக அவருடைய நாமஜபம், பஜன் இது போன்றவைகளை செய்து அவர் நினைவில் மூழ்கிவிடும். அது மாதிரி எனக்கு சில பழைய சினிமா பாடல்கள் நினைவுக்கு வரும்போது அதை அப்படியே இறைவனுக்காக பாடுவது போல், அதாவது முக்கியமாக சில காதல் பாட்டுக்கள் இருக்கும். காதல் என்றால் காதலன் காதலி ரெண்டு பேரும் பாடுவதாக இருக்கும். அதில் ஒருவர் மீது உள்ள ஒருவர் அன்பை காட்டும் வெளிப்பாடாக தோன்றும். அதை அப்படியே இறைவனை நோக்கி நாமும் அவனும் காதலன் காதலியாகவோ, சில சமயம் அன்னை குழந்தையாகவோ இதேமாரி நினச்சி பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஏதோ பகவான் அருளால் தோன்றியது. அப்பொழுது இதுமாரி ஒவ்வொரு பாடையும், சில பாடல்கள் எனக்கு நினைவுள்ள பாடல்கள், அதுவும் முழுவதும் இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது அதில் வரிகள் ஞாபகம் வந்ததை, எதுவும் பாட்டு புஸ்தகமோ அதுவும் வைத்து இல்லாமல் ஞாபகம் இருந்த அந்த மெட்டையும் அந்த இதையும் வச்சு பகவான் பேரில் எழுத வேண்டும் என்று ஒரு அவா உள்ளுக்குள் ஏற்பட்டது. அது அவர் அருளால் பூர்த்தியும் செய்யப்பட்டது. பல பாடல்கள் அவ்வாறு எழுதியிருக்கிறேன். அதில் ஒன்றை இப்பொழுது பாடலாம் இருக்கிறது. இந்த பாடல் நாடோடி என்ற படத்தில் அன்றொரு நாள் இதே நிலவில் ஒரு பாட்டு வரும். ரொம்ப ராகமெல்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் அந்த பாடுவது ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் பல பேர் கேட்டிருக்கீங்க. அந்த இதில் எனக்கு ஒரு இது தோன்றியது, அதை எழுதியிருக்கிறேன். இப்படி பாடுகிறேன். அன்றொரு நாள் ஓர் கனவில் நான் இருந்தேன் அவர் அருகே, அருள்மொழி சொன்னார் என் எதிரே, நீ அறிவாயே என் மனமே. இது உண்மையாக நடந்தது. அதாவது சத்ய சாய் பாபா அவர்கள் என் கனவில் 2003 விடிகாலை கனவில் தோன்றி என்னை ஆசீர்வதிப்பாக நான் கண்டேன். அந்த இதை ஞாபகப்படுத்தி இந்த வரியை, அன்றொரு நாள் ஓர் கனவில் நான் இருந்தேன் அவர் அருகே, அருள்மொழி சொன்னார் என் எதிரே, நீ அறிவாயே என் மனமே. அந்த ஒரு நாள் ஆனந்த திருநாள் இன்று நினைத்தாள் என்னென்ன சுகமே. அந்த ஒரு நாள் ஆனந்த திருநாள் இன்று நினைத்தாள் என்னென்ன சுகமே. பாதி விழிகள் மூடி கிடந்தேன், பாதி விழிகள் மூடி கிடந்தேன், கண்ணில் நீர் வழிய நீ அறிவாயே என் மனமே. அன்றொரு நாள் ஓர் கனவில் அவர் இருந்தார் என் அருகே, அன்றொரு நாள் ஓர் கனவில் நான் இருந்தேன் அவர் அருகே, அருள்மொழி சொன்னார் என் எதிரே, நீ அறிவாயே என் மனமே.
அந்த ஒரு நாள் ஆனந்த திருநாள் இன்று நினைத்தால் என்னென்ன சுகமே. பாதி விழிகள் மூடி கிடந்தேன், பாதி விழிகள் மூடி கிடந்தேன், கண்ணில் நீர் வழிய நீ அறிவாயே என் மனமே. ராதை கிருஷ்ணன் சாயி கிருஷ்ணன் காட்டிய வழியில் தினமும் நான் நடப்பேன். ராதை கிருஷ்ணன் சாயி கிருஷ்ணன் காட்டிய வழியில் தினமும் நான் நடப்பேன். அவனைய நினைந்தேன் வேறு எவரையும் நினையேன், அவனைய நினைந்தேன் வேறு எவரையும் நினையேன். பார்த்தாயே என் மனமே நீ அவரை மறவாதே என் மனமே. அன்றொரு நாள் ஓர் கனவில் நான் இருந்தேன் அவர் அருகே, அருள்மொழி சொன்னார் என் எதிரே, நீ அறிவாயே என் மனமே.